Merry Christmas and Happy New Year to you all. Have a great year ahead. Happy Christmas to all my dear friends and families. 2023 லாஸ்ட் வீக் தான் டிசம்பர் 29. இந்த வீக் மொத்தமாக 30 மூவி கிட்ட தேட்டர்லையும் ஓடிடிலையும் ரிலீஸ் பண்ணுறாங்க. என்னென்ன மூவிலாம் எப்போ ரிலீஸ் ஆக போகுது இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு தேட்டர் ரிலீஸ் பார்த்தலாம். தெலுங்குல டெவில்ன்ற ஒரு டார்க் மைஸ்ட் த்ரில்லர் மூவி, அதுக்கப்புறம் கன்னடாவில் காட்டேரன்ற ஒரு ஆக்ஷன் மூவியும் டிசம்பர் 29 தேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இப்போது நான் சொன்ன மூவி அதர் லாங்குவேஜ் ஃபிலிம்ஸ். இப்போது தமிழில் நிறைய மூவிஸ் ரிலீஸ் ஆகுது. என்னென்னு பார்க்கலாம். இவானா நடிக்கிற மதிமாறன்ற ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் மூவியும், அதுக்கப்புறம் சுரேஷ் ரவி நடிக்கிற நந்திவரம்ன்ற ஒரு ஆக்ஷன் மூவியும், ஜித்தன் ரமேஷ் நடிக்கிற ரூட் நம்பர் 17ன்ற ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவியும், அதுக்கப்புறம் ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாதுன்ற ஒரு ஃபன்னான காமெடி மூவியும், அதுக்கப்புறம் கண்ணுசாமி டைரக்ஷனில் வட்டார வழக்குன்ற ஒரு க்ரைம் ட்ராமா மூவியும் டிசம்பர் 29 தேட்டர் ரிலீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் மன்சூர் அலிகான் நடிக்கிற சரக்குன்ற ஒரு காமெடி மூவியும், ஜெய் ஆகாஷ் நடிக்கிற ஜெய் விஜயம்ன்ற ஒரு இன்வெஸ்டிகேஷன் மூவியும், அதுக்கப்புறம் பேக் கல்யாணம்ன்ற ஒரு ஃபன்னான காமெடி மூவியும், அதுக்கப்புறம் சோனியா அகர்வால் நடிக்கிற மூன்றாம் மனிதன்ற ஒரு த்ரில்லர் ஆக்ஷன் மூவியும், அதுக்கப்புறம் நரேன் நடிக்கிற குயின் எலிசபெத்துன்ற ஒரு மூவியும், அதுக்கப்புறம் சமுத்திரக்கனியும் யோகி பாபுவும் நடிக்கிற யாவரும் வல்லவரேன்ற ஒரு மூவியும், அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் பிரியங்கா மோகன் நடிக்கிற டிக்டாக்ன்ற ஒரு த்ரில்லர் ஆக்ஷன் மூவியும் டிசம்பர் 29 தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுது. அப்புறம் மூத்த குடின்ற ஒரு ஃபேமிலி மூவியும் இந்த வீக் தேட்டர் ரிலீஸ் ஆகுது. இப்போ நான் சொன்ன மூவி எல்லாமே ஒரு லோ பட்ஜெட் மூவிஸ் தான். ஸோ இந்த மூவிலாம் இப்படி ஒரு மூவி இருக்குன்னே பாதி பேருக்கு தெரியாது. ஸோ இந்த டிசம்பர் 29 தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுது. ஸோ என்ன பர்ஃபார்மன்ஸ் வருதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது இந்த வீக் மொத்தமாக தேட்டர்லேயே 15 மூவி கிட்ட ரிலீஸ் ஆகுது. எல்லாமே ஒரு லோ பட்ஜெட் ஃபிலிம் தான். ஆனால் மூவிலாம் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். மணி ஈஸ்டோட பெர்லின்ற ஒரு ஆக்ஷன் மூவி டிசம்பர் 29 நெட்ஃப்ளிக்ஸ்லையும், அதுக்கப்புறம் கீடான்ற ஒரு காமெடி மூவியும் ஆஹால, அதுக்கப்புறம் லைசன்ஸ்ன்ற ஒரு க்ரைம் ஆக்ஷன் ஃபிலிம் ஆஹாலையும் ரிலீஸ் ஆக போகுது டிசம்பர் 29. அதுக்கப்புறம் தெலுங்குல ரிலீஸ் ஆன மங்களவாரம்ன்ற ஒரு பிளாக் பஸ்டர் மூவி டிசம்பர் 26 ஸ்ட்ரைட்டாக ஹாட்ஸ்டாரில் ரிலீஸ் ஆக போகுது. மொத்தமாக 4 லாங்குவேஜில். நயன்தாராவோட அன்னபூர்ணி மூவி டிசம்பர் 29 ஸ்ட்ரைட்டாக நெட்ஃப்ளிக்ஸில் ப்ரீமியர் ஆக போகுது. இது ஒரு கமர்ஷியல் ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் மூவி. ஸோ கண்டிப்பாக ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா ஃபேமிலியோட ஒரு பார்த்து என்ஜாய் பண்ணுற ஒரு மூவி தான் இது. அதுக்கப்புறம் 12th ஃபெயிலுன்ற ஒரு ஹிந்தி மூவி டிசம்பர் 29 ஸ்ட்ரைட்டாக ஹாட்ஸ்டார் ரிலீஸ் ஆக போகுது. இந்த மூவிக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் தான் வந்துச்சு ஆடியன்ஸ் கிட்ட. ஸோ ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஹாட்ஸ்டார் ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கப்புறம் நம்ம ரியோ ராஜோட ஜோ இந்த வீக் இல்லைனா ஜான்வரி 5 இந்த 2 டேட்டில் ஹாட்ஸ்டாரில் ரிலீஸ் ஆக போகுது. ஹிந்தியில் ரிலீஸ் ஆன டைகர் 3 ஒரு ஆக்ஷன் மூவி டிசம்பர் 31 ஸ்ட்ரைட்டாக அமேசானில் ரிலீஸ் ஆக போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 2023 லாஸ்ட் வீக் டிசம்பர் 23 மொத்தமாக 30 மூவி கிட்ட தேட்டர்லையும் ஓடிடிலையும் ரிலீஸ் ஆகுது. ஸோ ஒரு பெரிய வீக்னே சொல்லலாம். இதில் நீங்கள் இந்த மூவிலாம் வாட்ச் பண்ணுவீங்க, எந்த மூவிக்கு தேட்டரில் போய் வாட்ச் பண்ணுவீங்கன்றதை கீழே கமெண்ட் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.